வருகிற 23ஆம் தேதி என்டிஏ மாநாடு கூட்ட ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மதுராந்தகத்தில் கூட்டப்பட இருக்கிறது. நண்பர் பியூஷ் கோயல் அவர்கள் என் அருமை நண்பர், நீண்ட காலமாக என்னோடு பழக்கமும் தொடர்பும் உள்ளவர். அந்த வகையில் இன்றைக்கு அந்த மாநாட்டு திரளை பார்ப்பதற்காக பியூஷ் கோயல் அவர்கள் தன்னுடைய இந்த மாநில தலைவரோடு சேர்ந்து பார்த்துவிட்டு வருகிற வழியில் இன்றைக்கு SRM ஹோட்டலில் அவர்களுக்கு வரவேற்று ஒரு டீ கொடுத்து என்னுடைய பழைய நண்பரை பார்ப்பது போன்ற உணர்வோடு அவரை நான் வரவேற்றேன். எங்களோடு உணவு உண்டார், டீ சாப்பிட்டார். ஆக எங்களுடைய நட்பும் உறவும் எப்பொழுதுமே தொடரும். என்டிஏவில் நான் கடந்த 2014 தொடர்கிறேன். அதோடு மட்டுமல்ல, இந்திய ஜனநாயக கட்சி துவக்கத்திலிருந்து நான் என்டிஏவில் மட்டுமே இருக்கிறேன், மாற்றம் இல்லை. அந்த வகையில் அன்பிற்குரிய மோடி அவர்களும் அவருடைய அமைச்சர் குழாமும் எப்போதுமே என் மேல் தனிப்பட்ட அன்பு காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு காரணம், நாங்கள் அவர்களை என்றுமே இந்த நாட்டிற்கு உழைக்கிற அவர்களுக்கு சப்போர்ட்டாக கூட இருப்போம் என்பது இந்த நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கிறது. அந்த வகையில் தான் இன்றைக்கி வரவேற்றோம். எங்களோடு டீ மற்றும் உணவுகள் அருந்தினார். 23ஆம் தேதி மாநாட்டிற்கு வர வேண்டும் என்று பியூஷ் கோயல் அவர்களும் அதோடு நம்முடைய மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் அவர்களும் மாநாட்டிற்கு வர வேண்டும், வந்து மோடிஜியோடு நீங்கள் இருக்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் வைத்தார்கள். அந்த வகையில் 23ஆம் தேதி நடக்கிற மாநாட்டில் இந்திய ஜனநாயகத்தின் சார்பில் நான் மேடையில் இருப்பேன். என் நண்பர்களான மோடியும் அதே போல் பியூஷ் கோயலும் இருப்பார்கள். அதை நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நிச்சயமாக இன்றைக்கு நடக்கிற நிகழ்ச்சிகளெல்லாம் பார்க்கிற பொழுது ஒரு தனிப்பட்ட ஊக்கத்தையும் ஒரு நம்பிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பிஜேபி அதன் தொடர்புடைய கட்சிகளும். ஆக வருகிற 2026 தேர்தலில் உறுதியாக ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கிற வகையில் என்டிஏ ஆட்சிக்கு வரும், உறுதியாக ஆட்சிக்கு வரும். நான் நம்பவில்லை என சொல்ல வேண்டாம். நாட்டு மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் மாற்றத்தை. அந்த மாற்றத்தை 26இல் கிடைக்கும். தமிழ்நாட்டு மக்களுக்கு உறுதியாக உங்கள் வாக்குகளை யாருக்கு போட வேண்டுமோ, நல்லவர்களுக்கு போட வேண்டுமோ, அந்த நல்லவர்கள் எங்கோ என்று தேடிக்கொண்டிருக்க வேண்டாம், என்டிஏ தான் என்பதை புரிந்து கொண்டு வாக்களியுங்கள். உங்களுக்கான மாற்றத்தை இந்திய ஜனநாயக கட்சியும் அதே போல் பிஜேபியும் கொடுக்கும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறேன். நாங்கள் பிஜேபியோட தொடர்பு மட்டுமல்ல, அதிமுக இந்த என்டிஏ குழுவில் இருக்குது. ஆக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தமிழ்நாட்டிற்கு ஒரு மாற்றத்தை கொடுக்க உறுதியாக கடுமையாக உழைக்க தயாராக இருக்கிறோம். மக்கள் மகிழ்ச்சியாக அந்த மாற்றத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அது நடக்கும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறேன். நன்றி. இடஒதுக்கீடு பற்றி அதெல்லாம் எனக்கு அந்த பொருட்டே இல்லை. பேசிக்காக அவங்க குடும்பம் மாதிரி நான் என்டிஏ பொறுத்த வரைக்கும் கூட்டணி உறுதியே செய்ய வேணாம். அங்கிருந்து தான் நான் ஆரம்பித்தேன். ஏன்னா நான் ஏன் கட்சி ஆரம்பிக்க போகிறேன். மோடியை பார்த்துட்டு இங்கே வந்தார், பழகணும், நட்பு கிடைத்தது. இவர் தகுதியான ஒரு இந்திய தலைவர் என்று புரிந்து கொண்டு அவரோடு இருக்கிறேன். அவருடைய கட்சி பிஜேபி. அதனால் அவங்க எனக்கு கொடுக்கறது போது அவங்க எந்த நேரத்திலையும் இவங்க போய் அவரோட பார்கெயின் பண்ணுறதுக்கு நான் இல்லை. நான் இந்த முறை நாங்கள் எந்த தொகுதி கொடுத்தாலும் சரி, எத்தனை தொகுதி கொடுத்தாலும் எனக்கு பொருட்டு அல்ல. அதே நேரத்தில் இந்திய ஜனநாயக கட்சி சட்டமன்றத்தில் அந்த கட்சியுடைய பதிவு என்பதற்காகவே தனி சின்னத்தில் போட்டியிடுவோம். தனி சின்னம் என்பது ஏற்கனவே நாங்கள் கேட்டிருக்கோம். உங்களுக்கு தெரியும், அவங்க 3 சின்னங்களை வைத்து தனியாக போட்டிட்ட ஒரு காலகட்டத்தில். அதாவது மோதிரம், அதுக்கடுத்தது அக்ரிகள், இது கத்திரிக்கோள், அதுக்கடுத்து ஆட்டோ. ஆக இந்த 3 சின்னங்களில் நாங்கள் போட்டியிட்டது உங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். இந்த முறை எங்களுக்கு எந்த மனப்பிளவும் இல்லை, அல்லது வேறு மாற்று கருத்தும் இல்லை.
என்றாலும் கூட இந்திய ஜனநாயக கட்சி இன்றைக்கு தங்களுடைய இருப்பை காட்டிக்கொள்ள தங்களுடைய சின்னம் நிச்சயமாக வாங்கி இந்த தோழமையோடு போட்டியிடுவோம். அமமுக அந்த கூட்டணியில் வந்து இன்னைக்கு இணைஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி கூட்டணி வலுவா இருக்குன்னு புதிய கட்சிகள் இணைவதற்கு வாய்ப்பு இல்லை. அவர் வந்து சேருவது என்பது எதிர்பார்த்தது தான். அதை விட இன்னும் பலவர் வருவார்கள். எல்லாம் நம்ம எப்பவுமே பார்த்தீங்கன்னா யார் அங்கே போகிறாங்க, யாரெல்லாம் வருவாங்க, அப்போ இந்த கட்சி வலுப்படுமா அப்படி சில பேர் காத்திருக்கக்கூடும். அவங்கெல்லாம் இதில் சேர்ந்துட்டாங்க. நானும் எனக்கு வர்றேன். எப்பவுமே நம்ம நாட்டில் ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடுற நாடு இது. அது மாதிரி தான் தோழமைக்கணும். இவர் போயிட்டார், அவர் போயிட்டு ஐயோ நம்ம இடத்த பிடிச்சிக்கலாம் அப்படின்னு போகும். எங்களை பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட நாங்கள் பார்கெனும் கிடையாது. ஐ எம் பார்ட் ஆஃப் தி என்டிஏ. ஆமாம், அது ஆட்சியில் இருந்தாலும் எல்லா போல இருப்போம். இப்போ மத்திய மண்டலத்தில் தான் போட்டியிடுவீங்க. இந்த முறை தென் மண்டலத்தில் ஏதாவது இடம் கேட்க வாய்ப்பு இருக்கு, அங்கே போட்டியிடுறது? அதில் நாங்கள் வந்து உங்களுக்கு பாராளுமன்ற தேர்தல் என்பது வேற, 6 சட்டமன்ற தொகுதிகளை கொண்டது. ஆனால் இப்போ வந்து எங்களுக்கு தமிழ்நாட்டில் 231 சட்டமன்ற தொகுதிகளில் 231 தலைவர்களை போட்டிருக்கிறோம். நாளைக்கே கூட உங்களுக்கு சும்மா சொல்கிறீங்க, வாங்க காட்டுங்கன்னா நாளை காலையில் 231 தொகுதிகளிலும் எங்கள் ஆட்கள் போட்டியிட தயாராக இருக்கிறார்கள். அதனால் நாங்கள் வந்து அதற்காக எனக்கு சக்தி இருக்குங்கிறதுக்காக நாம் அதுக்கு பார்க்க மாட்டேன். வாங்க, தோழமை இருக்குது, நட்பு இருக்குது, பழகி இருக்கிறோம், என்டிஏவில் இருக்கிறோம். கொடுங்க, எங்களுக்கு தெரிஞ்சு என்ன கொடுக்குறீங்களோ கொடுங்க. 2000 ரூபாய் தர போகிறேன், ஆண்களுக்கு இலவச பயணங்கிற மாதிரி கூட்டணியில் இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர் அறிவிச்சிருக்காரு. இது எப்படி? அது எனக்கு உடன்பாடு இல்லை. எனக்கு மிகப்பெரிய தமிழ்நாட்டை பற்றி என்ன குறை சொல்ல ஏதாவது உண்டு என்றால் அது இலவசம்தான். இலவசம் என்றைக்கு இருக்கிறதோ அன்றைக்கு உழைக்கும் மக்கள் போய்விட்டாங்க. இளைஞர்கள் தூங்க போயிட்டாங்க, குடிக்க போயிட்டாங்க. அதெல்லாம் கூடவே கூடாது. உழையுங்கள், சம்பாதியுங்கள், குடும்பத்தை காப்பாற்றுங்கள். உறுதியாக உங்களுக்கு வளர்ச்சி இருக்கிறது. நாங்கள்லாம் பெரிய கோடீஸ்வரன் இல்லை, ஆனால் இன்றைக்கி மக்கள் பார்க்குற அளவுக்கு இருக்கிறோம். அது மாதிரி இந்த மாதிரி இலவசங்கிறத அறவே நான் தவிர்க்க வேண்டும். எங்கள் கொள்கையிலே அதுதான். குடும்ப ஆட்சி ஆற்றப்பட வேண்டும், இலவசம் தவிர்க்கப்பட வேண்டும், பெண்களுக்கு சமய உரிமை கொடுக்கப்பட வேண்டும், இந்த சாராய கடைகள் மூடப்பட வேண்டும். ஒரு தமிழின் ஒரு பிறகு ஐஜேகே நிறுவனர் பாரிவேந்தர் செய்தியாளர்களை சந்தித்த அந்த காட்சிகளை பார்த்தும் என்டிஏ கூட்டணிக்கு இன்னும் பல கட்சிகள் வரும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். 2026 தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என ஐஜேகே நிறுவனர் பாரிவேந்தர் தெரிவித்திருக்கிறார். பிரதமர் மோடி பங்கேற்கும் கூட்டத்தில் பங்கேற்க பியூஷ் கோயல் அழைப்பு விடுத்தார் என்றும் பாரிவேந்தர் தெரிவித்திருக்கிறார்.